ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரெயின்போ கோல்ட் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் எடுத்து அதில் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அதுதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம வீடுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பி நார் யூஸ் பண்ணுவோம். கம்பி நார் யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்ம கம்பி நார் யூஸ் பண்ணுறதுனால அதில் வந்து என்ன ஆகும்னா, நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கிறதுனால அது வந்து சீக்கிரம் துருப்பிடிச்சு போக வாய்ப்பு இருக்குது. அதையும் வந்து பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் வந்து நமக்கு நிறைய வந்து உடல் உபாதைகள் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து தேங்காய் நார் வந்து நம்ம டெய்லி வந்து கண்டிப்பாக சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சோம் அப்படின்னா நாமளே வந்து ஸ்க்ரப் வந்து தயாரிச்சுக்கலாம். இது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேட் இருக்குது. நீங்கள் பார்த்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்ம இதை உள்ளே இருக்கிற நல்லா வந்து நம்ம ஸ்க்ரப் இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா அதில் உள்ள அந்த பார்ட்டிக்கல் எல்லாமே வெளியே வந்துடும். அதை வந்து நம்ம செடிக்கு உரமாக கூட போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா ரப் பண்ணிடணும் அப்படின்னா இந்த ஷேப்புக்கு வந்துடும். நான் வந்து இங்கே நரம்பு யூஸ் பண்ணி இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு ரேண்டமாக வந்து நம்ம ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணாவே போதும். உங்கள்கிட்ட நூல் இருந்துச்சுன்னா நீங்கள் நூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் முடிஞ்சளவு நரம்பு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து அதோட டைம் வந்து கொஞ்சம் நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கம்பி நார் யூஸ் பண்ணுறதுனால நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. அது வந்து ரொம்ப நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது சப்போஸ் பாத்திரத்தில் பிளேட்டில் வந்து வாஷ் பண்ணும்போது அதில் உள்ள பார்ட்டிக்கல் வந்து அந்த பிளேட்லேயோ இல்லை இதுலேயோ வந்து அதில் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா நம்ம அது தெரியாமல் சாப்பிடும்போது நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே போய் நிறைய ப்ராப்ளம் பண்ண வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப் வந்துட்டு ஈரத்திலே இருக்கனால ஈஸியாக வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நம்ம கைகளை வந்து டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது வந்து அப்படியே ஈரத்தோடு வைக்கிறதுனால நிறைய வந்து அதில் ஃபங்கஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. இதே வந்து தேங்காய் நார் அப்படின்னா ஆன்டி ஃபங்கலாகவும் இருக்கும், எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். முடிஞ்சளவு இது மாதிரி செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 பேட் வந்து 1 மந்த்துக்கு செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாடி ஸ்க்ரப்பாக கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.